நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு வீடியோ குடுத்துருக்கோம். அதாவது என்னன்னா, ஐபி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ குடுத்துருக்கோம். ஸோ, அதோட வீடியோவுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ, என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 1 மணி நேரம். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர் கேண்டில் இருக்கு இல்லையா? இது 1/2 அன் ஹவர் கேண்டில். இது 2வது 1/2 அன் ஹவர் கேண்டில். இந்த 2வது 1/2 அன் ஹவர் கேண்டில், ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர் கேண்டில் இருக்குல்ல, இந்த 2 கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ. இந்த ஹை லோவ மார்க் பண்ணிட்டு, மார்க்கெட் வந்து எங்க மூவ் ஆகுதோ, அதாவது ஹைய கட் பண்ணுச்சுன்னா, நம்ம வந்து ஹைய ட்ரேட் பண்ணலாம். இது வந்து நம்ம எடுத்திருக்க வந்து புட் ஆப்ஷன். ஓகேவா? புட்டினுடைய ஆப்ஷன் தான், புட் ஆப்ஷனுடைய சார்ட் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து 24,200ல தான் மார்க்கெட் ஓப்பன். ஸோ 24,200 புட் பிரீமியம் சார்ட் இது வந்து ஆக்சுவலா. இது வந்து நம்ம ஆப்ஷன்லேயே பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸில் பார்க்குறத விட இது ஆப்ஷன்லேயே கூட நம்ம இந்த மாதிரி பிரேக் அவுட் எங்கே நடக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இண்டெக்ஸும் சரி, கால் ஆப்ஷன் 24,200 கால்ங்கிறது கால் ப்ரீமியமும் சரி, ப்ரீவியஸ் டே ஹை அப்படிங்கிறதுல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி 24,200 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவில் இருந்து மார்க்கெட் வந்து இதாகுது, சப்போர்ட் எடுக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து லோவில் இருந்து சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம வந்து கன்ஃபார்மாக பை பண்ணலாம். அப்படி பை பண்ணுறத நம்ம இங்கே 2 இடத்துல பை பண்ணலாம். ஒன்று, இதோட ஓப்பன் இருக்கு இல்லையா? ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நம்ம வந்து பை பண்ணலாம். இந்த இருக்குல்ல, இதான் ஓப்பனு. ஸோ இந்த ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் போகுதுன்னா நம்ம பை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா? அந்த 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு அப்புறம், அதாவது 1 மணி நேரம். ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர் கேண்டில், 2வது 1/2 அன் ஹவர் கேண்டில். ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர் கேண்டிலுடைய இது 2 1/2 அன் ஹவர் கேண்டில். ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர், 2வது 1/2 அன் ஹவர் உள்ள கேண்டில். 1 மணி நேரம் மார்க்கெட் 9:45. ஸோ இந்த 2 கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் எங்கே பிரேக் அவுட் கொடுக்கோ அங்கே நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அப்படி நம்ம ட்ரேட் எடுக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து எத்தனை மணிக்கு நம்ம இது ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேம் நம்ம மாற்றி காமிச்சோன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 5 மினிட்ல நான் உங்களுக்கு இதை மாற்றி காமிக்கிறேன். எப்போ நமக்கு வந்து இந்த மேலே இந்த இதுக்கு பிரேக் அவுட் கொடுக்குன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து நமக்கு வந்து, ஸோ இதான் வந்து இதோட ஓப்பன் லெவலுக்கு மேலே போனாலும் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் நம்ம வந்து. ஸோ ஓப்பன் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதான் ஓப்பன் லெவல். ஸோ ஓப்பனுக்கு மேலே போனாலும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஓப்பனுக்கு மேலே போச்சு அப்படின்னாலும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஓப்பனுக்கு மேலே போச்சுன்னா இந்த ஹை இருக்கு இல்லையா? அதாவது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவருடைய ஹை, 1 ஹவருடைய ஹை, இந்த 1 ஹவருடைய ஹைக்கு வந்து டார்கெட் 1 ஹவருடைய ஹையை நமக்கு வந்து மார்க்கெட் கட் பண்ணுது அப்படின்னா நம்ம அடுத்து வந்து ஃபர்தராக மார்க்கெட் மேலே மூவ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்லேயே நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து பண்ணி ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷனுடைய கால் ப்ரீமியம் சரி, புட் ப்ரீமியம் சரி, ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. இது வந்து புட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோலேருந்து சப்போர்ட் எடுக்கு. ஸோ அது ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு, இது சப்போர்ட் எடுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து நான் இப்போ சொல்கிறேன் உங்கள்ட்ட. நான் இது காலுடைய ப்ரீமியத்தை, இது புட் ப்ரீமியம். கால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேவா? ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. இதுதான் ப்ரீவியஸ் டே ஹை. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுதுனால புட் ஆப்ஷன் நமக்கு எந்த நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் அங்கேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இதாகுது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபிபனாச்சி டூலை வந்து நான் உங்களுக்கு இதில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து இதுக்கு இந்த ப்ரீவியஸாக நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த ஃபிபனாச்சி லெவலில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூல். ஓகே, இதான் ஹை லோ. ஃபஸ்ட்டு 1/2 அன் ஹவருடைய ஹை லோவை மார்க் பண்ணுறோம் நம்ம. ஓகே, மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ண அப்புறம் நம்ம எப்போ ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நமக்கு வந்து 10:15 அப்படிங்கும்போது 10:15 டைம் ஃப்ரேம் எங்கே இருக்குது நமக்கு? இதுதான். ஓகே, 10:15 இதான். ஸோ எப்போ வந்து நமக்கு 50% மேலே ஒரு கேண்டில் கொடுக்கோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு 1/2 அன் ஹவர் கேண்டிலுடைய ஹையை வந்து நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ அந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதான் 50%. இது 50% உடைய ஆவரேஜ் லைன். மார்க்கெட் நமக்கு வந்து 10:15 தான் நமக்கு வந்து இது முடியும். 1 ஹவருடைய ஐபி நமக்கு வந்து. ஸோ அதுபடி பார்த்தோன்னா இதான் வந்து நமக்கு 10:15 கேண்டில். ஸோ 10:15 மார்க்கெட் வந்து எப்போ நமக்கு வந்து 50%, ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 50%க்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுக்குன்னா ஃபஸ்ட்டு 1/2 அன் ஹவர் கேண்டிலுடைய ஹையை வந்து டார்கெட்டை வச்சு நம்ம ஒரு ட்ரேட் பண்ணலாம்.
ஸோ அப்படி நம்ம எடுத்துருந்தோம்னா, இப்போ நமக்கு இதான் 50% ஆவரேஜ் லைன் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுது. டைம் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 137. ஸோ இதோட ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 180. ஸோ ரூ. 137 எடுத்தோம்னா ஒரு 40 பாயிண்ட் ஈஸியாக சாலிடாக நம்ம வந்து ஆப்ஷனில் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்மளால் எடுக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து இதை எப்படி நம்ம பண்ணணும், இதை வந்து எப்படி நீங்கள் பார்க்கணுங்கிறது தெளிவான வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி படி எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. இதோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லாம் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோடைய எந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம அப்ளை பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஃபிபனாச்சி இந்த டூலோட செட்டிங்ஸ் இதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோடைய இதுவும் நான் லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து இப்படி தான், அதாவது என்னென்னா ஐபி வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கு, ஐபி லோவை நம்ம வந்து கட் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட் வந்து 10.15 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 10.15க்கு அப்புறம் மார்க்கெட் கீழே லோவை கட் பண்ணல. ஏன்னா ப்ரீவியஸ் டே லோவில் இருந்து தான் இந்த ஆப்ஷன் லோவில் இருந்து தான் இந்த ஆப்ஷன் சப்போர்ட் எடுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எப்போ நமக்கு வந்து 50%, அதாவது வந்து ஃபெபனாச்சி வந்து நம்ம வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபெபனாச்சி யூஸ் பண்ணல. ஃபெபனாச்சி வந்து நமக்கு தகுந்த மாதிரி, நம்ம ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சில செட்டிங்ஸ் அதில் வந்து நம்ம பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த இதை நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரீவியஸாக நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ வந்து நமக்கு 50% தான் 50%ஓட ஆவரேஜ் லைன். ஸோ அந்த 50%க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கும்போது எடுக்கலாம். ட்ரேட் எடுத்துட்டு அடுத்து ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கன்ஃபார்மாக வந்து நமக்கு வந்து இந்த ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேம் இதான் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை. இந்த ஹைக்கு மார்க்கெட் வரும்னு சொல்லி கன்ஃபார்மாக நம்ம வந்து எதிர்பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். கன்ஃபார்மாக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இதுக்கு இந்த 50%க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தோன்னா சேஃபாக இருக்குன்னா இந்த இந்த இதில் நம்ம எடுத்துடணும். ஸோ இதில் நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூ. 137 நம்ம க்ளோசிங் ப்ரைஸ். எப்போவுமே நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு கேண்டிலுடைய 50%க்கு மார்க்கெட் திருப்பி கீழே வரும். ஸோ அந்த 50% அப்படின்னா இதோட ஓப்பன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஓப்பன் ப்ரைஸ் ரூ. 137, ரூ. 134, க்ளோசிங் ப்ரைஸ் ரூ. 137. ஸோ ரூ. 134 நம்ம வந்து இதில் ஆர்டர் போட்டிருந்தாலும் இந்த ப்ரைஸ் லோவாக, அடுத்த கேண்டில் லோவாக எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 129 வந்திருக்கு. ஸோ ரூ. 134 ஆர்டர் ஆயிருக்கும். இதே கேண்டில் ஹையாக போனது ரூ. 145. ரூ. 134 ஆர்டர் எடுத்து 10 பாயிண்ட் இதில் கிடச்சிருக்கும். அடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இப்போ இந்த கேண்டில் நம்ம எக்ஸிட் ஆகுறீங்கன்னா 134 நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோம்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகும்போது இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 162. ஸோ ரூ. 134 எடுத்து ரூ. 162. அப்போனா எவ்வளோ பாயிண்ட் பாருங்கள், நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட் வரைக்கும் நம்மளால் வந்து இதில் ஈஸியாக வந்து நம்மளால் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி படி நம்மளால் வந்து ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே, இதான் நம்ம வந்து சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், ரொம்ப ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.